ஹாய் மரியா தமிழ் கேபாப் ஸ்டான்ஸ், நான் உங்கள் மேகு. வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். கதை கேட்போமா செக்ஷனில் செக்மெண்ட்டில் விச்சஸ் ரெசிடென்சி பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 10ஓட கடைசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேவை ஜேகே மேக்ஸ் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு பார்க்குறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாகுது, அடிச்சுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து டே வந்து சொல்லியிருப்பான், நீங்களாம் நிம்மதியாக இருந்தீங்களாடா, உங்களை பாவம் நாங்கள் தான் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டு விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படின்னு நிம்மதியாக இருந்தானுங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சுகாவோட அம்மாவும் அப்பாவும், சுகாவோட அப்பா வந்துட்டு ஒரு வேம்பயர் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க அம்மா இதெல்லாம் அது என்ன எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த டாக்டர் படத்தில் வரும்ல, என்ன மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருப்பான்ல, அது மாதிரி அவங்க பாட்டி வந்துட்டு சீரியஸான கதையில் இப்படி சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தா சீரியஸ்னஸ் வருமா? அந்த கேரக்டரை பார்த்தா அதுக்கப்புறம் சிரிப்பு தான் வரும் இல்லையா? சாரி சரி, ஓகே. அந்த மாதிரி அவங்க பாட்டி வந்து துரத்தி விட, கூடவே அவங்களோட 2வது பொண்ணையும் இவளையும் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வந்ததும் காலை யூஎஸில் வச்சதுமே வந்து காதல் மலர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சுகாவோட அப்பாவை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு கூட வேலை பார்க்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்துட்டு ஃப்ரெண்டு, அவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வருவார். அவர் இவங்கள பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி பள்ளியிலிக்க, இவங்களும் ஹாய்ங்க அப்படின்னதும், அம்மா உங்கள் பேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம அம்மாவையும் வேம்பயர் அப்பாவையும் விட்டு இதுங்க அப்படியே நடந்து போக, இவங்க பார்க்குறாங்க அப்படியே ஹஸ்பண்டை, என்ன இவ வந்துட்டு டக்குன்னு வந்ததும் ஒருத்தவங்க கூட ஜெல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ண ப்ளீஸ், அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு. அதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சுகாவை கையில் வச்சுட்டு இவங்க அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க 2 பேரும். அப்புறம் என்ன, இவங்களுக்குள்ள ஃபயர் ஆகிட இவங்கள பார்க்குறதுக்காகவே அவர் அடிக்கடி வராரு வீட்டு பக்கம். அவங்களுக்குள்ள ஆஸ் எக்ஸ்பெக்டட் லவ் துளிர்க்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவ் போயிட்டுருக்கு. இவங்க வந்துட்டு எங்கள் ஃபேமிலிலாம் இருக்காங்க ரொம்ப தூரத்தில், அவங்க வந்துட்டு இந்த லவ் மேரேஜ் இதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், எங்கள் அக்காவும் மாமாவும் கூட துரத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து எங்கள் அக்கா மேலே எனக்கு ரொம்ப பாசன்றதுனால நானும் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் அவங்க வீட்டோட எந்த ஒரு பெரிய டச் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறாங்க போல், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ட்வின் சிஸ்டரில் அக்காவுக்கு ஓகே தான், அதாவது சுகாவோட அம்மாவுக்கு ஓகே தான். ஆனால் பெருசாக சுகா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கூட்டு போய் இவளுங்க என்ன செய்ய போகிறாளுங்களோ தெரியும். அதனால் வந்துட்டு இவர் இது பண்ண, இவர் ஏன் அவ்வளோ தெரிஞ்சும் அங்கே போனார் அப்படின்னா, அவங்களுக்கு மனிதர்களோட உயிர் தான் வேணும், சோல் தான் வேணும், இவங்கள போலவே இருக்க ஸ்பெஷல்ஸ்லாம் வேணாம் அப்படின்றதுனால தான். அது இவங்களுக்கு தெரியும் நல்லா. அதனால் போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம புருஷனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்ட்டு தான் இவங்க கூட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்க இவங்களுக்குள்ள கல்யாணமாக ஒரு ஹியூமன் போலவே அவங்களும் லைஃப் ரன் பண்ண ஆரம்பிக்க, ஸ்கிப் பண்ணால் சுகா வளர ஆரம்பிக்க, அவருக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கப்போ ஜங்குக் பிறக்கிறான். நல்ல குட்டி பையனாக சுகா ஜங்குக் வந்துட்டு வளர, சுகாவுக்கு ஒரு 7 இயர் இருக்கப்போ வேறு டவுனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் ஜங்குக் மாமோட டேடும் வந்துட்டு கிளம்புறாங்க. அதாவது ஜங்குக் மாமும் டேடு வேறு ஒரு இதுக்கு போகிறாங்க, டவுனுக்கு போகிறாங்க, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. அப்போ சுகா கிட்டேருந்து ஜங்குக்கு பிடிக்க மண்டியை பிடிச்சிட்டு ஏன் பாப்பா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுகா அழுக, ஒரு வழியாக எப்படியோ சமாளிச்சு, டே அவன் பாப்பா இல்லைடா பையன்டா அப்படின்னு சொல்லி இழுக்க, நானும் போகிறேன் அப்படின்னு சுகா அடம் பிடிக்க, நோடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ண, கவலைப்படாத, அப்பா அம்மா உனக்கு உன் கூட வந்துட்டு விளையாட வேற பாப்பா தருவாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, யார் நம்ம ஜேகே அம்மா சொல்ல, ஜேகே அப்பா மண்டையிலே கொட்டுறாரு, குழந்தைகிட்ட என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி, என் அண்ணன் அடம் பிடிச்சதால தான் நாங்கள் பிறந்தோம், இப்போது இவங்களுக்கு விளையாட அவங்க லைஃப்பில் துணையாக இருக்க ஒரு ஆள் வேணும்ல, என் குக்கி செல்லம் கேட்குற முன்னாடி நம்மளும் அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்படின்னு அவங்க அப்பா மிரட்ட, வேம்பயர் அப்பா சிரிக்கிற அப்படி சுகாவோட அப்பா, சரி டைம் ஆயிடுச்சு, ஃப்ளைட் போர்டிங் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே ஃபைன் மாம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக,
இன்கேஸ் தெரியாதனமா உன் இன்வைட் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா சொல்லி விட்றேன் என்ன அப்படிங்கிறாரு அவரு. நீ ரொம்ப ஜாலியாக இருக்கியா, இரு உன்னை லைட்டாக சீரியஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, இவ ஃபேஸே டக்குன்னு அவர் நினச்ச போலே மாறிடுது. இதுவரை இவளுக்கு இன்வைட் வரல, இவளை சும்மா கிண்டலுக்கு அப்படி சொல்லவும் ஒரு மாதிரி அப்படியே சோகமாக, ஏங்க சும்மா இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, சுகாவோட அம்மா. ஏய் ஒன்றும் இல்லை, அவர் விளையாடுறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும் அவங்க பார்க்குறாங்க. மாமா இன்வைட் வந்துச்சுன்னா நான் அங்கே கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி குக்கியை அப்படியே இருக்க தோளில் அணைச்சிட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட அப்படியே திரும்பி போகிறாங்க. அவர் அப்படியே மேலே கை போட்டு அணைச்சி அப்படியே கூப்பிட்டு போக, என்னடி இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு அவர் கேட்க, இன்வைட் வந்து போகலன்னா மரணம் தான், அம்மா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏய் சிச்சி அழுதுட்டு அவள் சும்மா சொல்கிறா, போவா நீ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவர் சுகாவோட அம்மாவை கூட்டிகிட்டு போக, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக, அழாதடா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு சுகாவை தூக்கிட்டு. அப்பா பாப்பா போகிறப்பா அப்படின்ட்டு இவன் வந்து கத்த, உனக்கு என்ன பாப்பா தானே இன்னைக்கு நைட்டே வாங்கி தர வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, ஆயிச்சே சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. கட் பண்ணால் ஹாப்பி லைஃப், ரொம்ப ஜாலியாக 2 குடும்பமும் வேறு வேறு இடத்துல நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வளர்றான், அவனுக்கு நல்லபடியாக அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும், சுகாவுக்கு 12 வயசு. டே அங்கே விச்சஸ் ரெசிடென்சியில் வளர்றான் இல்லையா, அவனுக்கு 11 வயசு. அப்போது ஒரு தேங்க்ஸ் கிவிங்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. யார் நம்ம சுகாவோட ஃபேமிலியும் ஜேகேயோட ஃபேமிலியும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் இது யூஎஸில் நடக்கும்ல, அதில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது சுகா ஜேகே கண்ணை மூடி கூப்பிட்டு வராங்க, சுகாவையும் ஜேகேக்கும் கண்ணை மூடி அப்படியே கூப்பிட்டுட்டு வராங்க. சர்ப்ரைஸ், நம்ம ஃபேமிலிக்கு 2 புது மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி யூனா அம்மா ஜோயா அம்மாவும் சொல்ல, இவங்க கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கேக்கில் இருந்த கேண்டில் கீழே விழ டேபிளில் பட்டு கொஞ்ச நேரத்துலேயே தக 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 தகன்னு எப்படியே எரியுது நெருப்பு. அல்ல இவங்களுக்கு 2 குழந்தைங்களையும் அப்படியே கையில் பிடிச்சிட்டு 4 குழந்தைங்களும் தூக்குறாங்க. நோ 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 அப்படின்னு சொல்ல ஜேகே அப்பா தண்ணி எடுத்து அணைக்க போகிறாரு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அதை எடுத்து அதை வந்து தேடி போக, அம்மா ப்ளீஸ்மா நோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு 2 பொண்ணுங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க. வேம்பேர் அப்பா சுகா ஜேகே தூக்கிட்டு வெளியே போக பின்னாடியே ஓ மை காட் ஃபயர் வாடி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஓடுறாங்க. யார் நம்ம யார் ஜேகேயோட அப்பாவும் அம்மாவும் ஓடுறாங்க. அப்போ அந்த நெருப்பில் இவங்க அப்படியே போகிறப்போ பார்க்குறாங்க, அவங்க அம்மாவோட உருவம் வந்துட்டு வருது. இட்ஸ் டைம்டா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உருவம் வர பயந்துடுறாங்க. இவங்க உடனே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுட ஃபயர் அணைஞ்சிடுது. ஏ பேப் உனக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் ஓடாமல் இங்கேயே நின்றுட்டுருக்க கேட்க இவங்க அவர் கண்ணை பார்க்குறாங்க. அம்மா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, ஏய் சே என்னடி நீ வா, இதுக்கு போய் எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, வெளியே போயிட்டு நடந்ததை அவங்க அக்கா கிட்ட தனியாக போயிட்டு சொல்ல, இது இன்வைட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட, இன்வைட்டு தான் நினைக்கிறேன், டேட் அந்த மாதிரிலாம் எதுவும் போடலான்னா அம்மா உருவம் அந்த ஃப்ளேமில் தெரிஞ்சுது. ஓ நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்போ. ஆமாக்கா பயமாக இருக்கு. டேய் பயப்படாத, ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் என்ன. ஆனால் அம்மாவுக்கு எவ்வளோ தைரியம், சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்க, இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க டேடி, அதாவது ஜேகேயோட டேடி என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹே பேபி போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவங்க திரும்புகிறாங்க. இவர் பேபி போகலாமான்னு கூப்பிட்டது இவங்க அம்மாவை அப்படின்னு நினச்சா வேற ஒரு பேபியை, என்ன இவ்வளோ கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜோயாவும் நம்ம கூட வரப்போகிறா, வரீங்களாடி செல்லம் நம்ம புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, கீழே குட்டி பையனா ஜேகே பார்த்துட்டு, அப்பா அப்போ நான் கொடுங்க நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோயாவை கேட்க, நீ கீழே போட்டுருவடா பாப்பா பெருசாக இருக்கால வேணாம் அப்படின்னதும், இல்லைப்பா ஐ குட் அப்படின்னு சொல்லி தூக்கிக்க, ஜோயா போகலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லி அது தலையாட்ட, ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கா, ஆமாம் யூனா எங்க அப்படின்னதும், மெதுவாக பேசு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து சொல்ல, வேணாம் இவ இங்கே இருக்கட்டும் அப்படின்றாங்க ஜேகேயோட அம்மா ஜோயாவை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அம்மா கூப்பிடுறாங்க. அப்படின்னதும், இது
உங்கள் அம்மா கூப்பிட்டாங்களா? எப்போ அப்படின்னு சொல்லி ஜேகே அப்பா கேட்க, ஆ அ அது ஆமாம். ஆக்சுவலி எங்களுக்கு தான் லெட்டர் வந்தது. இ அதுதான் இவட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இவள பார்க்கணும் போல இருக்காம். அதனால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்போ நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல, இல்ல. அ நான்லாம் அங்க போமாட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப அ அவமதிச்சிருக்காங்க இல்லையா? அ அதனால நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூப்பிட்டாங்கன்னா என்ன? போய் பார்த்துட்டு வருவோம். நீயும் சில நேரத்தில அவங்கள பத்தி நினைப்பல்ல அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தலையாட்டுறாங்க. அதனால எதுக்கு ஜோயாவ விட்டுட்டு போணும்? ஜோயாவும் கூட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணவும், இல்ல, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இது பண்ண, இவங்க சுகாவோட அப்பா பார்க்குறாரு, "இங்க பாரு, எங்களால இந்த வீட்ல 2 குழந்தை தான் வச்சுக்க முடியும். இல்லன்னா நான் கண்டிப்பா அதுவும் இல்லாம குக்கி பாரு, நல்லா ஜோயா கூட ஒட்டிக்கிட்டான். நீ கூப்பிட்டு போ. அங்க என்ன நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நான் அங்க இருப்பேன்." அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு சுகாவோட அம்மாவும் சொல்ல, "ம் சரி." அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு அவங்க போறாங்க. அவங்க கார்ல ஏறி போக, இவங்க அப்படியே பார்த்துட்டு யாரு நம்ம சுகாவோட அம்மா அப்படியே பார்த்துட்டு, கண்லேருந்து அவங்களுக்கு கண்ணீர் வழிய, இவரு பார்க்குறாரு. "என்ன? ஏன் அழற?" அப்புட்னதும், "ஒண்ணும் இல்ல. எல்லாம் நல்லதுக்கே." அப்படிங்கிறாங்க. "ஏய்! எனக்கு நீ எதுவும் ஆகாதுன்னு சொன்னதால தான் நான் உன் கூட தைரியமா வந்தேன். இப்போ உனக்கு என்ன தெரியுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வரப்போறத முன்னக்கூட்டியே பார்க்குற எனக்கு, இது வரமா சாபமான்னு தெரியல. நான் கூட உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணும் ஆகாதுன்னு தெரிஞ்சதால தான் கூட்டிட்டு போனேன். ஆனா இவ கண்டிப்பா அவர் இறக்க போறாருன்னு தெரிஞ்சு போறா. ஆனா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுக, "என்னம்மா? என்னாச்சுன்னதும்" இவளும் அப்படின்னு சொல்ல, அதுங்குள்ள அந்த நேரம் பார்த்துட்டு சுகா ஓடிறாரு. "அம்மா, அம்மா, அப்பா யூனா பாப்பா அழறா. ஜோயா பாப்பாவ காணோம்னு அழறா" அப்படின்னு சொல்ல, இவங்க போறாங்க. "என்னாச்சுடாம்மா?" அப்படின்னு சொல்லி யூனா கிட்ட கீழ உட்காந்து அப்படியே வந்து கேட்க, "ஜோயா" அப்படின்ட்டு அது அழுக. "ஜோயா எங்கேயும் போலடாம்மா. அவ சேஃபா இருப்பா. கண்டிப்பா ஒரு நாள் அவ உன்ன தேடி வருவாடாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ண, கட் பண்ணா ஜேகே அம்மா, அப்பா ஜங்குக்கு, ஜோயா அவங்க வந்துட்டு சாரி ஜேகே அம்மா, அப்பா ஜங்குக்கு, ஜோயாவையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. தட்டால் புட்டால்னு வரவேற்பு நடக்குது. நம்ம இதில விச்சஸ் ரெசிடென்ஸ்ல. மொத்த ஃபேமிலியும் அங்க இருந்து இவங்கள ரொம்ப ஸ்வீட்டா, வார்மா வந்துட்டு வெல்கம் பண்ண, இவங்க அப்படியே பார்க்குறாங்க. அது எப்படி சொல்றது? அ ஒரு அந்த வெட்டிங் செட்டப் அந்த மாரி தான் வீடு வந்துட்டு ரெடியா இருக்கு. ஓகேயா? இவங்க எதுவுமே புரியாம, ஓகே நம்ம வந்து பலி குடுக்கத்தான்டா கூப்பிடுறானுங்க. அதுக்கு முன்னாடி ஆட்ட குளிப்பாட்டி வெட்டணும் இல்லையா? நல்லா வந்து அலங்கரிச்சு அப்படித்தான் நம்மள பண்றாய்ங்க போலன்ற மாரியே மனசுக்குள்ள ஒரு இது. ஆனா இந்த பக்கம் நம்ம ஜேகேவோட அப்பாவுக்குனா ரொம்ப சந்தோஷம். "ஏய் என்னடி இவ்ளோ பெரிய ஃபேமிலியா உனக்கு? வெறும் ஏதோ அம்மா, அப்பா தொரத்தி விட்டாங்கன்னு மட்டும் சொன்ன. இத்தன பெரிய குடும்பம் இருக்கா?" அப்படின்ற மாரி அவரு ஆச்சரியமா வந்துட்டுருக்க, இவன் வந்து இவன் சாரி டேன்றேன். ஜேகே வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்ன்னு பார்க்குறான். ஆ நம்ம சுகாவோட வயசுல நெறைய பேர் வந்து பசங்க இருக்காங்க. அதாவது நம்ம ஜேகேக்கு கசின்ஸ் அவங்கலாம். அதெல்லாம் பார்க்குறான். ஏதோ ஒரு பையன கை காமிச்சு, "அம்மா சுகா அண்ணா" அப்படின்ட்டு கை காட்ட, "இல்ல" அப்படின்னு சொல்லி இவங்க பயந்து அப்படியே அவன அணைச்சு கூப்பிட்டு வர, "அம்மா" அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறாங்க. இவங்களும் ஹக் பண்ண, எல்லாம் உள்ள கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அவங்க பாட்டி அப்படியே கட்டி தழுவி கொஞ்சி அப்படியே கீழ இறக்கி விட, இவரு சும்மா இருப்பாரா? "உனக்கு இவ்ளோ பெரிய ஃபேமிலியான்லாம்" அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்திருப்பார்ல. "அடி பாவி! என்ன போல யாரும் இல்லாதவங்களுக்கு இத பார்க்குறப்போ எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி உள்ள போக, அப்பா தான் ஜோயாவ தூக்கி வச்சிருப்பாரா, அவரு அவ என்ன பண்றா, "அம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, அவங்க அம்மா "வாட செல்லம்" அப்படின்னு சொல்லி தூக்கிக்க, பார்த்தா ஆள காணோம். யாரு? நம்ம குக்கி தான். "குக்கி எங்க?" அப்படின்னு சொல்லி தேட, "எங்க இருக்க போறான்? இங்க தான்" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ! அவன் தொலைஞ்சிட போறாங்க" அப்படின்னதும், இவரு "தொலைறதுக்கு இங்க என்ன இருக்கு?" அப்படின்னதும், "120 ரூம் இருக்கு இங்க" அப்படின்னு சொல்ல, அடேங்கப்பா! அப்படின்னு அவரு வாய பொளந்து அப்படியே மேல பார்க்க, அந்த இன்டீரியர் ஒர்க்கு ரொம்ப ஆன்டிக் பீஸா ரொம்ப அழகா இருக்குது வீடு. பையன் அப்படியே மேல நான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சீலிங்கு அந்த அது என்னது சான்லியர் லைட்டுன்னு சொல்லி பிரம்மாண்டமா இருக்க, "இவ்ளோ பெரிய குடும்பத்தில நம்ம வாக்கப்பட்டுருக்கோம்" அப்படின்ட்டு அவரு பார்த்துட்டு இருக்காரு. "குக்கிம்மா எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இவங்க போக குக்கிய தேடிட்டு, இங்க சில பசங்க, "டேய் டேய் பாட்டிட்ட சொன்னேன், உன்ன அவ்வளோதான்.
ஸ்கூலில் வச்சு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. யார் நம்ம டேங்க தான். டேயை வந்து அடிக்க டே பார்க்கணுமே பெரிய சோடா புட்டி கண்ணாடி போட்டு அமைதியாக நிற்கிறான் பம்மிக்கிட்டு பயந்து. யார் இவனை வந்து வீட்டுக்குள்ளேயே புல்லிசம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவனோட கசின்ஸ் தான். அதாவது இந்த பாட்டியோடைய அக்கா சாரி தங்கச்சிங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வழியாக பிறந்த பேரா பசங்க வந்து நம்ம இப்போ டேயை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. இவன் எதுவும் பேசாமல் அமைதியாக கொட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஏய் எதுக்கு சுகா நான் அடிக்கிறா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. டேய் இவன் அந்த புது ஆண்டி பையன் தானே அப்படின்னு பசங்க பார்க்க ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அம்மா சத்தம் கேட்கவும் இவனுங்க அங்கேருந்து போயிடுறானுங்க பசங்கள்லாம். டே மட்டும் நின்றுட்டுருக்கான். சுகா நான் வலிக்குதா அப்படின்னு சொல்லி குக்கி கேட்க இவன் சுகா கூட விளையாண்டு டே இவங்க சுகாவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் போல். இல்லை நான் அண்ணா இல்லை அப்படின்னு சொல்லி டே சொல்ல ஏய் குக்கி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவங்க வர அம்மா அண்ணா அடிச்சிட்டாங்கம்மா எல்லாம் நான் தான் ரெஸ்கியூ பண்ணேன் அப்படிங்கிறான். ஓ உங்கள் அப்பாவை பார்த்து ரெஸ்கியூ அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் டேயை பார்க்க இவங்க வான்னு சொல்லி கூப்பிட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. மை லிட்டில் பியர் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண லிட்டில் பேரா அப்போது நீங்கள் தான் அந்த அத்தையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவும் அப்பாவோட ஃபேவரட் சிஸ்டர் லெட்டர்ஸில் லிட்டில் பேர் எப்படி இருக்கான்னு என்னை பற்றி நீங்கள் கேட்பீங்கள்ல அப்படின்னு டே வந்துட்டு இது பண்ணவும் கேட்கவும் எஸ் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்டர்லாம் படிப்பியா அப்படின்னதும் படிப்பேன் எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ரீடிங்னா. அப்பா தான் அவங்க லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை படிக்க சொல்லுவார் அப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னதும் அப்போது இவன் தான் குக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உங்கள் கையில் ஒரு பாப்பா வச்சுருந்தீங்களே அந்த பாப்பா பற்றி நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே லெட்டரில் அப்படின்னு சொல்ல அது அது மறந்துட்டேன். நீ இவ்வளோ நல்லா பேசுவேன்னு தெரியல. அப்பா ரியலி மிஸ்டியூ அதான் வந்துட்டேல கண்ணா அப்படின்னு அவங்க சொல்ல நீ எப்படி இருக்க உன்னை நான் அடிக்கடி பார்ப்பேன் தெரியுமா. எப்படி சோல் கனெக்ட் நான் உன் சோல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். உன் மூலியமாக இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். ஓ சரி சொல்லு உன் பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க என் பவர் அப்படின்னு சொல்லிட்டே அந்த பசங்க அடித்தப்போ கண்ணாடி லைட்டாக உடஞ்சிருக்கும் கிராக் விட்டுருக்கும். இதை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ண அது அகைன் பழையபடி மாற வா தட்ஸ் கிரேட் உனக்கு ஹீலிங் பவரா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேனிஷிங். இந்த கண்ணாடி ஸ்டில் உடஞ்சி தான் இருக்குது கிராக் விட்டுருக்கு. ஆனால் உங்கள் கண்ணிலேருந்து அதை நான் மறைச்சிட்டேன் அவ்வளோதான் என் பவர் அப்படின்னு சொல்ல வா தட்ஸ் கிரேட் உனக்கு ஹீலிங் பவர் இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இங்கே யாருக்கும் இதுவரை ஹீலிங் பவர் இல்லை. பட் வி ஆல் ஆர் வெயிட்டிங் டு சம்மன் டு பி அவர் ஹீலர். ஓ அப்படியா ஆமாம் இவன் தான் குக்கியா. ஆமாம் உன் கசின் ஜங்குக். தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹக் பண்ண அமைதியாக நிற்கிறான். நீங்கள் வரப்போ பார்த்தேன் ஒரு குட்டி பாப்பா இருந்தா அவள் பேர் ஜோயா என் பொண்ணு அதாவது ஜங்குக்கோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல ஆமாம் ஜோயா என் குட்டி பாப்பா அப்படிங்கிறான். எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஆமாம் அவங்கெல்லாம் உன் கசின் தானே ஏன் அடித்தாங்க உன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்படி தான் ஆனால் பாட்டிகிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே டன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போக ஜோயா கையில் வச்சுட்டு இவங்க ஹஸ்பண்டு நிற்கிறாரு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என் 2 பொக்கிஷத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வர அப்பா அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட எங்கே போன குக்கி புது இடம் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல அப்படின்னதும் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் மிரட்ட நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லவும் வெல்கம் ஹோம்டா செல்லம் அப்படின்னு சொல்லி சவுண்டு. யாருன்னு பார்த்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க அழறாங்க அவரை கட்டி பிடிச்சிட்டு மிஸ் யூடா அப்படின்னு சொல்ல மீ டூப்பா அப்படின்னு சொல்லி அழுக. சும்மா சொல்லாத நீ அப்பாவை பார்க்க இத்தனை வருஷம் வரவே இல்லைல்ல திரும்பி அப்படின்னதும் சாரிப்பா அப்படின்றாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் வர இவர் என் ஹஸ்பண்ட் அண்டு இது உங்கள் பேரன் ஜங்குக்கு அப்புறம் என் பொண்ணு ஜோயா அப்படின்னு சொல்லி காட்ட பார்க்கவே சந்தோஷமாக இருக்குமா.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேர பசங்களை வந்து தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு தாத்தா. அதாவது இப்போ இவர் கொஞ்சம் லைட்டாக இளமையாக தான் இருக்காரு, ரொம்ப தாத்தாவாகலை. ஓகே, இவங்களோட கசின் ஒருத்தர் வந்துட்டு அங்கிள் ஆண்டி கூப்பிட்டாங்க அங்கிள் ஆண்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதாவது பாட்டிமா கூப்பிட்றாங்க போல். அவர் வந்து கூப்பிடவும் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குழந்தைங்கள ரூமில் விட்டுட்டு அந்த ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல சரின்னு போகிறாங்க. ரூமா? எந்த ரூமு அப்படின்னதும் என் ரூம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, தாத்தா போகிறப்போ டே கண்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு டே போகிறான். இவங்க ஜேகே கையை பிடிச்சி கூப்பிட்டு போக, தாத்தா என்னை குக்கி காப்பாற்றிட்டான் இன்னைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, பாரா நான் சொன்னல உன்னை சேவ் பண்ண சேவியர் வருவான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ அப்போது அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணானா வந்ததும் வராதுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்ல, ஓகே ஓகே நீ என்ன பண்ணுற, அவனுக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க, அவங்க இங்கே வந்து புதுசு இல்லை, இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நீ வந்து அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஓகே தாத்தா அப்படின்னு சொல்லி டே வந்து கூடவே போக, அடுத்த நாள் பிரம்மாண்டமான ஒரு வெட்டிங்கு. ஜேகேவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அயலில் ஒரு பையன் நடந்து வரான். ஆப்போசிட்டில் ஜேகே அம்மாவோட கசின், அதாவது இந்த பாட்டிமாவோட சிஸ்டர்லாம் இருக்காங்கன்னு சொன்னால அவங்களோட பொண்ணு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். அந்த மாப்பிள்ளை பையன் வர எல்லாம் ஹாப்பி ஃபேஸாக, ஏன் ஜேகே அம்மா கூட சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அவங்கள. ஜேகே ஜோயா இன்னும் சில குட்டீஸு அண்டே அவனோட கசின்ஸு அந்த அடித்த பசங்க அவனுங்கெல்லாம் வந்து அயலில் அப்படியே பூ போட்டுட்டு அந்த மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வர சுற்றி ஊர்க்காரங்களாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டே கையில் பில்லோவில் ரிங் இருக்குது, மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ரிங்கு. ஜேகே போயிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதான் வெட்டிங் ரிங், அக்காவுக்கு அவர் போடுவார் அப்படின்னு சொல்லவும், ஓ இங்கே கூடு அப்படின்னு சொல்லி வாங்க, நோ சேட்டை பண்ணக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லவும், ஓகே அண்ணா அப்படின்னு சமத்து புள்ளியாக ஜேகே நிற்க, கூட ஜேகே கையை பிடிச்சிட்டு ஜோயா நிற்கிறான். அன்றைக்கி ஃபுல்லாக ஜோயா க்யூட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஜேகே எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கல்யாணம் முடிச்சு ஃபேமிலி டின்னர் போயிட்டுருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கு பக்கத்தில் ஹஸ்பண்டு, ஓ மை காட் இன்றைக்கி ஃபுல்லாக உன் பிரதர் உன் கசின்ஸ் கூட வேறு லெவலில் ஃபன் பண்ண தெரியுமா, இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் இத்தனை பேரோட இப்படி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இவர் ஃபீல் பண்ண அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட, அதாவது ஜேகேயோட அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, என் மேலே கோவம் படல, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க என் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்ட்டு அவர் முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ண, ஆனால் ஏன் உன் சிஸ்டரை உன் அம்மா தள்ளி வைக்கிறாங்க, பாவம்ல மேரேஜுக்கும் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, யார் சுகாவோட அம்மா வந்துட்டு கூப்பிடல இல்லையா, உன்னை மட்டும் கூப்பிட்ருக்காங்க, உன் சிஸ்டரை வந்து கூப்பிடலையே அப்படின்னதும், ஆக்சுவலி அம்மா நம்மளை கூப்பிட்டதுக்கு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு இவர் கேட்க, ரீசன் என்னென்னா அம்மா என்கிட்ட அப்பா நான் எங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னாராம், அதனால தான் அம்மா என்னை மட்டும் திரும்பி வர அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. வாட் நோடா, ஹே என்ன சொல்கிற, நான் வேலைக்கு போகணுமே, நான் எப்படி இங்கே, அப்பா மேயராக இருந்ததுனால இங்கே இருக்க டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஜாபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. வாட் அது முடியுமா, முடியும், அப்போது ஓகே, என்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன, இவ்வளோ ஹாப்பி லைஃப்பை யாராச்சும் விட்டு போவாங்களா, அண்ட் நம்ம ஜேகேக்கு ஸ்கூல் பார்க்கணும், அது இம்பார்ட்டண்ட், அப்பாட்ட சொல்லிடலாம், அப்பா பார்த்துப்பாரு, பேப் ஐ லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, ஏன் இல்லை எல்லாம் அப்படியே லைஃபே மாறின மாதிரி இருக்குது ஒரே நாளில், ரொம்ப புதுசாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இது உன்னால தானே கிடச்சிது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இவங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, என்னடானு பார்த்தா எல்லாம் அப்படியே தட்டால் புடால்னு அந்த டைனிங் டேபிள் வந்துட்டு இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அதில் மொத்த குடும்பமும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேப் அப்படின்னு சொல்லி கூப்பிட, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜேகே அம்மா சொல்ல, என்னன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு நைட்டு அப்படின்னு இவங்க சொல்ல வர, டாஸ் அப்படின்னு சொல்லி பாட்டிமா எந்திரிக்கிறாங்க.
கையில் ஷாம்பெயின் ஊற்றி அந்த ஷாம்பெயின் கிளாஸ் இருக்குல்ல அதோடு அப்படியே எந்திரிக்க எல்லாரும் அமைதியாக அவங்க ஏதோ பேச அப்படியே கேட்குறாங்க. ஜேகே ஜோயாட்ட நல்லா சூ பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆர்டர் கொடுத்துட்ருக்க. சரி குக்கினா அப்படின்ட்டு அது சொல்லுது. பாட்டிமா பேச போகிறாங்க, பேசக்கூடாது அப்படின்ட்டு இவங்க சொல்ல ஓகே அப்படிங்கிறான் ஜேகே. இன்றைக்கி இந்த மேரேஜ் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. ஒரு புது தம்பதி பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க காதலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஊருக்கு ஷெரீஃபாக வந்தவர் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு மருமகனாக வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாட்டிமா சொல்ல, ஷெரீஃபா நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா வந்துட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி நைட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நைட்டு, இந்த நாள் நம்ம கடவுள் தேர்ந்தெடுத்திருக்க நாள், அதனால தான் நான் என் மகளையும் மருமகனையும் கூட கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்பாவையும் அம்மாவையும் வந்துட்டு கை காட்ட, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த புது ஜோடிங்க அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி என்னென்னா பாட்டிமா அவங்க பாட்டிமா வந்துட்டு இவர் சொன்னதுனால மேயர் சொன்னதுனால இவங்க 2 பேரும் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு பலி கொடுக்க போகிறது இந்த புதுமண ஜோடியைத்தான். ஓகேயா? ஸோ அதனால் இவங்கள வந்துட்டு சொல்லவும் பக்கத்தில் ஒருத்தர் அந்த பொண்ணு இருக்காருல்ல, பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்குதுல்ல புது பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணன் போல் அவரு. ஆனால் பெரியம்மா நீங்கள் அக்காவை தானே இன்வைட் கொடுத்தீங்க, அவங்க தானே அதுக்காக தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் பதட்டமாக வந்து பேசவும், ஏய் ஷ் வாயமுடு, என்ன அக்கா பேசிகிட்டு இருக்கப்போ குறுக்க பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஒருத்தவங்க, பாட்டிமாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க திட்டுறாங்க. ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ பேச வர, நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா, இந்த வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டிமா அந்த புது பொண்ணுகிட்ட சொல்ல, அவங்க அவரோட ஆள் ஷெரீஃபை பார்க்க, என்ன சொல்கிறாங்க, என்ன தேர்ந்தெடுக்கிறது புரியல அப்படின்னு சொல்லவும், நல்லா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ வயிறார சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு மூஞ்சி அப்படியே வாடி போயிடுது. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் இந்த பக்கம் இவரும், அம்மா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜேகேயோட அப்பா கேட்க, ஜேகே அம்மா வந்துட்டு ஒன்றும் இல்லை, அது அது அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சிரித்து சமாளிச்சிட அவங்க அமைதியாக இருக்காங்க. என்னடா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைங்க சொல்கிறேன், சாப்பிட்டு நம்ம பசங்களை தூங்க வைக்கணும், சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சாப்பிட்டு அவர் ஜேகே சாப்பிட வச்சு தூக்கிட்டு போக டே பார்த்துட்டு, குக்கி நீ கேமில் கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன கேமு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஜேகே அம்மா பார்த்துட்டு, அது இல்லைடா கண்ணா, குக்கி வரல, அவன் தூங்க போகிறான், அம்மா நான் கேம் விளையாடணும், நான் அண்ணன் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் குக்கின்னு சொல்லி ஒரு மிரட்டு தான் அப்பா மேலே அப்படியே இவன் வந்து படுத்துக்கிறான். ஜோயா அங்கே டேபிள்லேயே சாப்பிட்டுட்டு அது தூங்கிச்சு. இவங்க போகிறாங்க ஜோயாவையும் தூக்கிட்டு, அப்படியே சாப்பிட்டு முடிச்சு ஒவ்வொருத்தராக அந்த டேபிளை காலி பண்ணி போய்கிட்டு இருக்க, எங்கே விட்டோம், அந்த கல்யாண பொண்ணு மட்டும் சாப்பிட்டு அப்படியே சாப்பிடாம அப்படியே உட்காந்துருக்கா. எக்கச்சக்க மெய்ட்ஸ் வந்து அவங்க பிளேட்டு இதை அந்த டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர கேண்டில் இருக்கும், அதில் அந்த ஃப்ளேமில், என்னடா இங்கே உட்காந்துருந்தா எப்படி, எந்திரிச்சு ஸ்பெல் ரூம் வா அப்படின்னு சொல்லி பாட்டி உருவம் அந்த கேண்டில் நெருப்பில் வந்துட்டு சொல்லவும் சரின்னு இவங்களும் ஏஞ்சி போக எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஜேகேயோட அம்மா. ஆனால் ஜேகே அப்பா வரல, ஜேகே கூடயே சேர்த்து அவரையும் ரூமில் வச்சு பூட்டிட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்க போல். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொட்டி ஒன்று இருக்குது, மந்திர தொட்டி. ஓகேயா? அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இமேஜினேஷனில் நீங்கள் வந்து இந்த பூவெல்லாம் நம்ம வாசலுக்கு முன்னாடி ஒரு தொட்டியில் வைப்போம் தெரியுமா, ஒரு பாத்திரம், ஒரு பெரிய பாத்திரம், அது மாதிரி ஒரு இது. ஓகேயா? அந்த மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு தண்ணிலாம் வந்துட்டு இருக்கா. இவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி சுற்றி எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா வந்து நடுவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ கசினில் சிலர், அம்மா பெரியம்மா நீங்கள் சிஸ்டரை தானே வந்து இன்வைட் பண்ணீங்க, நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அந்த மேஜிக் வேண்ட் அதை வச்சுருக்காங்க. அதை அந்த தண்ணியில் விட்டு எடுக்க ஏதோ பேப்பர் போல் வருது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இவ தான், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் பொண்ணை இங்கே இன்வைட் பண்ணது மேரேஜுக்காகவும் அவங்க அப்பா அவளை ரொம்ப மிஸ் பண்ணதுக்காக மட்டும்தான். அவளோட பேர் இந்த வாட்டி வரல, அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டிமா வந்துட்டு சொல்ல, அது எப்படி போன தடவையும் எல்டர் சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அகைன் அனுப்பிட்டீங்க, கேட்டால்
அவர் ஹியூமன் இல்லை வேம்பயர்னு சொன்னீங்க. இப்போது இவங்கள எஸ்கேப் பண்ணி விடுறீங்க. வாயை மூடு. அம்மாவை எதிர்த்து பேசுறியா? எனக்கு இன்வைட் வந்தப்போ உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் அம்மா கூப்பிட்ட மறு வார்த்தைக்கு வந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது இப்படி ஆகும்னு. ஆமாம், இதே தான் போன தடவையும் நடந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி தாத்தா உள்ளே வர, என்ன என்ன இங்கே பிரச்சனை அப்படிங்கிறாரு. பெரியப்பா பாருங்க, அம்மா அவங்க அவங்கள சேவ் பண்ணுறாங்க அவங்க பசங்களை மட்டும் அப்படின்னு சொல்ல, போலின்னு அந்த பையனோட ஓன் மாமு கன்னத்திலே வைக்க, கொன்னுட உன்னை. என்ன பேசுகிற? உன் பெரியம்மாவை சந்தேகப்படுறியா? அவங்க என் அக்கா. எங்களுக்கு தெரியும் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீ இருக்கனா அதுக்கு காரணம் நான் நான் உயிரோடு இருக்கேன். அதுக்கு காரணம் என் அக்கா மாமா மட்டும்தான். ஆனால் என் அப்பா இல்லையேம்மா. லாஸ்ட் டைம் அவரை நானே என் கையால் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, உனக்கு பவர்ஸ் வேணும்னு தானே அப்படி பண்ண. அண்ட் நீ உன் அப்பா கிட்ட ஒன்றும் குட் பை சொல்லி அனுப்பி வைக்கல. திரும்பி வந்துருங்கன்னு தானே சொன்னேன். அவருமே உங்களுக்கு பவர் கிடைக்கணும்னு தானே இறந்தாரு. ஹீ நோ ரைட்? அப்புறம் என்ன? அக்கா, இவன் கிடைக்கிறான். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கக்கா. இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், அவங்களும் பார்த்துட்டு ஒரு புக் எடுக்கிறாங்க. பாட்டிமா பார்த்துட்டு அதை படிக்க குட்டி பையன்ட்டே அங்கே வரான். பாட்டி பாட்டி நான் படிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஷ் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்க. பார்த்தீங்களா அந்த புக்கு, அதை படிக்க கூட எங்களுக்கு உரிமை இல்லை. அவங்க பையன் படித்தார். இப்போது அவரோட பையன் இவங்க பேரை மட்டும் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. அவங்க குடும்பம் வேறு என் குடும்பம் வேறு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் கதறிக்கிட்டு இருக்கான். ஆனால் பாட்டி அந்த மாதிரியான நினப்பெலாம் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு ஆர்வம் இருக்கோ அந்த புக்கை படிக்கிறதுக்கு கூட வந்துட்டு அதுவாக தேர்ந்தெடுக்குமா ஆளுங்களை. ஸோ அதனால் வந்து நம்ம டேக் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அந்த புக்கில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. அதனால் அவன் வந்துட்டு படிக்கிறான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிவிட்டு பாட்டி பார்க்குறாங்க. அந்த புக்கை அப்படியே மூடிட்டு, இந்தா இதை படி அப்படின்னு சொல்ல, அந்த புக்கை தொடக்கூட முடியல. வாங்கலான்னு பார்த்தா கையெல்லாம் எரியிற போல் ஃபீல் பண்ண அந்த தண்ணி தொட்டியில் போட்டிருப்பாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா அவங்க பவரை வந்துட்டு தொடாமலே ஒரு பொருளை தூக்குறது போல். இந்த பையன் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தால அவனோட அம்மா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பவர்னா, எந்த ஒரு பொருளையும் அப்படியே காற்றுலேயே பறக்க விட்டு தூக்குற ஒரு சக்தி இருக்குது போல். அதை அப்படியே வந்துட்டு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விழுறதுக்கு முன்னாடி அந்த புக்கை பிடிச்சி அவங்க அக்கா கிட்டே வந்து கொடுத்துட இவங்க பார்க்குறாங்க. பார்த்தீங்கள்ல, எல்லாத்துக்குமே தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா, இவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு சத்தியமாக புரியல இன்றைக்கின்னு பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், தங்கச்சி மேலே உள்ள பாசத்தினால இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண, எதுக்கு மன்னிப்பு? பிள்ளைங்கள நாம் எப்படி வளர்க்குறோங்கிறது அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள்லேருந்து நமக்கு தெரியும். ஏன் தப்பு தான். அவங்க அப்பா போனவரை நிச்சயம் திரும்பி வருவார் இல்லையா? என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும், என் அப்பா அம்மா என் அண்ணன் உங்கள் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி வச்சு எரிச்சாங்க. இந்த வீட்டை நம்ம வீட்டை எங்ககிட்ட இருந்து பறிச்சாங்க. யாருமே இல்லாமல் உங்கள் 3 பேரையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியும்ல? தெரியும்க்கா. அக்கா, எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. எங்களுக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? மன்னிச்சிருங்கக்கா, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க பாட்டி மறுபடியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நான் யாருன்னு தெரிஞ்சோம் என் கணவர் இந்த ஊருக்கு மேயராக வந்தப்போ என்னை காதலிச்சார், என் கரம் பிடிச்சார், எனக்காக மறுபடியும் இந்த வீட்டை வாங்கி கொடுத்தாரு. இது வெறும் வீடு இல்லை, பரம்பரையாக நம்ம கடவுளை வழிபட்ட கோவில், நம்ம கடவுளோட உலகத்துக்கான கீ. நான் இந்த வீட்டுக்காகன்னு வந்தப்போ இந்த மனிதர்களால் நான் பட்ட கஷ்டத்தை சொன்னப்போ எனக்கு கடவுள் கொடுத்த வாக்கு தான் இந்த பலி கொடுக்குற முறை. இது 7வது பலி கொடுத்த பிறகு நம்ம மந்திரத்தை சொல்ல கடவுள் நமக்கு பவர்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சு இந்த உலகத்தில் நாம் வாழலாம். நம்மளோட அடையாளம் விச்சஸ். நம்ம எப்போவுமே அதை விட்டுறக்கூடாது. சராசரி மனுஷங்களோட வாழ்க்கை நமக்கு வேணாம். நாம் விச்சஸ். நம்ம கடவுள் வணங்குறதால நாம் கடவுளை வணங்குறதுனால அவர் நமக்கு லாங் லிவ், போஷன்ஸ், ஸ்பெல்லுன்னு சொல்லி நம்மளை தனித்துவமாக வச்சுருக்காரு. இதுவே பெரிய விஷயம் தானே?
சாரி பெரியம்மா, நான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு அவன் சொல்ல, பரவாயில்ல விடு. எனக்கு டேயோட அப்பா எப்படியோ அப்படி தான் நீயும். உன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே. நான் யாரையும் பிரித்து பார்க்கல. உங்கள் அப்பா அம்மாவையே நான் என் குழந்தைங்க போல தான் வளர்த்தேன். இட்ஸ் ஓகேம்மா, நீ ரிச்சுவல்ஸை கண்டினியூ பண்ணு. நான் ஷெரீஃபோட கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியே போக, சரி இப்போது கேம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி உங்கள் பவர்ஸை உங்கள் மந்திரக்கோலை எடுத்து இந்த தொட்டியில் விட்டுருங்க. நீங்கள் ஒரு சராசரியான மனிதனை போல தான் இந்த கேம் விளையாடணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்ல, அதாவது கேமில் இவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க யாரும் வந்துட்டு விளையாண்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட பவர்ஸ் எல்லாம் அந்த மந்திர தொட்டியில் வந்துட்டு விட்டுறணும் அப்படின்னு பாட்டிமா சொல்லவும், சரின்னு சொல்லி அவங்க இந்த மேஜிக் பேண்ட் ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, மந்திரக்கோல் அது மாதிரி ஒன்று எடுத்து அவங்க அவங்களுக்குள்ளே இருக்க பவர்ஸ் அது அப்படியே ஒரு மாதிரி பால் மாதிரி வருது, நியான் பால் மாதிரி. அதை தூக்கி அந்த தண்ணின்னு வருது, தண்ணி தொட்டியில் விட்டுட்டு இவங்க வந்துட்டு கேம் இது பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவன் மேஜிக் வேண்டை யூஸ் பண்ணி அவனுக்குள்ளே இருந்த அவனோட பவரை ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பந்து போல் வர அதை அந்த தொட்டியில் விட்டுடுறான். பாட்டிமா ஐம் ரெடி அப்படின்னு அவன் சொல்ல, தட்ஸ் குட், வெயிட் பண்ணுங்கள் அண்ட் பி கேர்ஃபுல். நீ போன தடவை உன் அம்மாவோட மேக்கப் கிட்ட உடச்சி அது பவர் யூஸ் பண்ணி சரி பண்ணல. ஆமாம், அது இப்போ அகைன் உடஞ்சிருக்கும். உன் அம்மா பார்த்துட போகிறா அப்படின்னு சொல்லவும், இப்போ பவர்ஸ் எல்லாம் மறுபடியும் அந்த தொட்டியில் விட்டதுனால இவங்க பவரை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணாங்களோ, அதாவது அது மறுபடியும் வந்து அது ஃபார்முக்கே போயிடும் போல். இப்போ எப்படி சொல்கிறது, கண்ணாடி போட்டிருக்கானா அந்த கண்ணாடிலாம் உடஞ்சி போனது அப்படியே வந்து தெரிய ஆரம்பிச்சிது எல்லாருக்கும். பாட்டிமா அப்படியே அந்த கண்ணாடியை வாங்குறாங்க. அந்த கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு, நான் உனக்கு வேறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக இவன் பார்க்குறான். ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. பாட்டிமா என் பவர் எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதுக்கு நீ அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்ல வர, அம்மா வேணாம், செல்லம் உன் பவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு டேயோட அப்பா. ஆக்சுவலி பவர் ஸ்ட்ராங்காக இந்த அவனோட பவரை வெளியே எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து வெளியே தெரியுது இல்லையா, விசிபிளாக, அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும். ஓகேயா? ஸோ அதனால் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, மொத்தமாக இப்போ அந்த கண்ணாடியவே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் வந்துட்டு நம்ம டேக்கு வந்துட்டு கிடைக்கும். இது உங்களுக்கு புரியுதா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு டேயோட அப்பா கூப்பிட்டு போகிறாரா. அப்பா தாத்தா பவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டே வந்து கேட்க, தாத்தாட்ட பவர் இல்லைடா, அவர் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போக வேற ஒரு ரூமுக்கு போகிறாங்க எல்லாம். அப்படியே கட் பண்ணால் அந்த பொண்ணு பிரைடு ட்ரெஸ்ஸில் இருக்கா, பையன் க்ரூம் ட்ரெஸ்ஸில் இருக்க. 2 பேரும் அந்த ரூமில் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவங்கள அப்படியே கிஸ் பண்ண கொஞ்ச நேரம் கழித்து ஐ ஹாவ் சம்திங் டு டூ, பட்டு அதுக்கு ஆரம்ப புள்ளியாக ஐம் கோனா கிஸ் யூ அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே இங்கேன்னு அப்படியே டச் பண்ணிகிட்டே கிஸ் பண்ண அவங்களும் சந்தோஷமாக அதை அனுபவிச்சுட்டு இருக்க, இவங்கெல்லாம் வர சவுண்டு வந்துட்டு கேட்கவும் அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க 2 பேரும். லிப்ஸ் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே உட்கார நல்ல பிள்ளைங்களாட்டம், ஆண்டி என்ன கேமு, ஏதோ கேம் விளையாடணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா எங்களுக்கு ட்ரெடிஷன்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் ஃபாலோ பண்ணுவோம், தி வெட்டிங் நைட் கேம் அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் முன்னாடி சில கார்ட்ஸை வந்துட்டு வைக்கிறாங்க. ப்ளேஸ் பண்ண எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறாங்க. சிலர் வந்துட்டு அப்படியே பேசிக்கிறாங்க குசு குசுன்ட்டு, மியூசிக்கல் சேரடு காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, சும்மாரு ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே தோற்றுருவோம் இவெல்லாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போது ஃபாலோ த லீடர். நோ, பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல ஹைட் அண்ட் சீக் கேம் பற்றி, இது வராது யாருக்கும் வந்ததில்லை, அது வந்து நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் இவனோட அப்பா இறந்தப்போ நம்ம டேக் கேம் தானே விளையாண்டோம், வாயை மூடுறீங்களா? மை பிலோவ்டு சிஸ்டர்ஸ், என் அப்பா கூட விளையாடுறப்போ அவரை காப்பாற்றிக்க அட்டாக் பண்ணதில் மைக் அங்கிளுக்கு முதுகில் கத்தி குத்திடுச்சு. இவன் வேற ஷெரீஃபு, கண்டிப்பாக டிஃபென்ஸ் பண்ணுவான், பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்ல,
இவங்க நார்மல் பீப்புளாக தானே விளையாட போகிறாங்க. அப்போ அவங்க பயத்தில் ஓடுறப்பயோ இல்லைனா திரும்பி வந்துட்டு என்னை ஏன்டா வந்து கொல்ல வரீங்கன்னு அடிக்கிறப்பயோ இவங்களுக்கும் அடி விழுகும்ல. அதனால் இவன் வேற ஷெரீஃபு, அதனால் இவன்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்க, அந்த நேரம் கரெக்டாக அவர் கார்டு எடுத்து அப்படியே திருப்பி வைக்க என்னன்னு பார்த்தா கேப்சர் த ஃப்ளாக் அப்படின்னு போட்டிருக்கு. கேப்சர் த ஃப்ளாகு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க, குட் நைஸ் அப்படிங்கிறாங்க பாட்டிமா. என்ன இதுன்னு சொல்லி கேட்க, இதான் அந்த ஃப்ளாகு, இதை இப்போது அப்படின்னு சொல்லி பேசிட்டே ஒரு பையனை கூப்பிட்டு அவன் காதில் ஏதோ சொல்லி அந்த ரூமில் வச்சுடு அப்படின்னு சொல்ல, அவர் சிரிச்சுட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாரு. அந்த ஃப்ளாகை கொண்டு போய் அவர் 120 ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் ஏதோ ஒரு ரூமில் போயிட்டு இந்த ஃப்ளாகை வைக்கணும். அது இவங்களுக்கு வந்து தெரியாது, சுற்றி இருக்க கசின்ஸு ஃபேமிலிக்கும் தெரியாது, அதை கேப்சர் பண்ண போகிற இவருக்கும் தெரியாது. ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஓகேயா, என்ன கேம் இது, 10 மினிட்ல கேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு, இதுதான் கேமுன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு, என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே வந்து பார்க்குற அப்படி, சரி ஓடு நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பிரைடு அவள் பாவம், அவள் மூஞ்சி தொங்கி போய் சோகமாக இருக்கா. ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுறது, 120 ரூம் இருக்குது, எந்த ரூமில் கொண்டு போய் அவன் வைக்கிறான், எந்த ரூமில் இந்த ஃப்ளாக் இருக்குது, இவங்க எடுப்பாங்களா செய்வாரா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயந்து பார்க்க, இவர் அந்த பொண்ணுக்கிட்ட சின்ன பிள்ளைத்தனமாக இல்லை, கேம்லாம் விளையாண்டுக்கிட்டு அது ஒரு வெட்டிங் நைட்டில் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு கமான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், ஓகே ஃபைன் உன் கூட விளையாடலான்னு பார்த்தா உன் ஒட்டுமொத்த குடும்பத்தோடையும் விளையாட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்மைல் பண்ண, நத்திங் எனிதிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 10 மினிட் வெயிட் பண்ணு, அங்கேருந்து அதாவது 10 மினிட் வெயிட் பண்ண அதுக்குள்ளேயும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவர் கிளம்ப, ஆக்சுவலி அந்த ரூமை அவர் பார்க்குறாரு. முதையே வந்து உள்ளே வந்திருந்தப்போ அந்த ரூம் எப்படி இருக்குன்னா சுற்றி ஏதேதோ வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குமா. இவர் சரி பழங்காலத்து வீடு, ஆளுங்களும் வந்து பெரிய ஆளுங்க, இந்த வேட்டைக்கெல்லாம் போவாங்க செய்வாங்க, அவங்க வச்சுருக்க வெப்பன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினச்சிக்கிறார். அனிமல்ஸை வேட்டையாட வச்சுருக்க வெப்பன்ஸு, போ அண்ட் ஆரோ, ஈட்டி, அதுக்கப்புறம் வேறு என்ன கன்னு, பெரிய பெரிய கன்று இருக்குது. இந்த அம்பு வந்துட்டு ஒரு இதில் வந்து போவ் மாதிரி இருக்கும், அது வந்து ஷூட்டர், ஸோ அது இருக்குது, கோடாரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கா. சரி இவங்க வந்துட்டு பெரிய ஆளுங்க வேட்டைக்கு போவாங்க, அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு போகிறாரு. அனிமல்ஸை வேட்டையாட வச்சுருக்க நவீன மிஷின்ஸ் அப்படின்ற மாதிரி போகிறாரு. ஆனால் இவர் அந்த பக்கம் ரூமை விட்டு புரியுது அடி பாதகத்தி, உன்னால் எப்படி சிரிக்க முடியுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன செய்ய, எனக்கு சிரிப்பாக வருது. சரி ஓகே, இவர் ரூமை திறந்துட்டு நான் ஒரு 10 மினிட்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்தில் முடிஞ்சிட்டு வந்துட்டு குடும்பம் நடத்துறதுக்கு முறைக்கான வழியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போகிறாரு. ஐயா திரும்பி வருவாரா என்னன்றதான் இங்கே வந்துட்டு கதையேன்ற மாதிரி இவ வந்து பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படி சொல்கிறது, அவர் இந்த அரண்மனை படத்தில் சார் பாஸ் பூண்டு குழம்பு வச்சுட்டேன்ட்டு வருவான்ல, அது மாதிரி அவர் ஓட, இங்கே எல்லாம் அவன் போனதுமே கொஞ்ச நேரத்தில் டப்பு 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 டப்புன்னு அவனுங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறானுங்க. நம்ம ஜேகே அம்மா போயிட்டு அந்த ஷூட்டரு அவங்களோட தான் போல், அதுக்கப்புறம் இது கோடாரி ஒன்று ஆக்ஸு, அது வந்து அவங்களோட ஃபேவரட் வெப்பன் போல். அவங்க எப்படி சொல்கிறதுங்க, தாருக்கு சுத்தியல் மாதிரி இவங்களுக்கு அந்த ஆக்ஸ். ஓகேயா, அதை வந்துட்டு இவங்க சும்மா அந்த கையை அப்படியே நீட்டினாலே அந்த இது ஆக்ஸ் வந்து கைக்கு வந்துடுது. அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக ஈட்டி, அதுக்கப்புறம் வேல்கம்பு, போ அண்ட் ஏரோ, அது இதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இன்றைக்கி அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இந்த குட்டி பசங்களுக்கு வந்துட்டு இவங்களாம் கசின்ஸ்லாம் இருக்கானுங்களே, குட்டீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசிலை கையில் கொடுத்து அனுப்புகிறானுங்க. அவனுங்க வந்து விசில் எடுத்துக்கிறானுங்க. அது எதுக்கு அப்படின்னா இவங்களால கொல்ல முடியாதுல்ல, பட் அந்த இவரை விக்டிமை எங்கேயாவது பார்த்துட்டா விசில் ப்ளோ பண்ணும், இங்கே தான் இருக்காரு ஓடியாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ரூம் நம்பரையோ எதையாவது வந்து சொல்லி என்ன ஃப்ளோர் நம்பரையோ எதையாச்சும் சொல்லி கூப்பிடணும். அதுதான் அவங்களோட டியூட்டி, குட்டி பசங்களோட டியூட்டி. ஓகேயா, ஸோ அப்படியே விசில் அடித்து காட்டுறான். ஓகே அப்படின்னு சொல்லி அம்மா அவர் எந்த ரூம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பாட்டி மாட்டை கேட்க, நோ அது தப்பு,
நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க வந்து எந்த ரூம் போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ நியாயமாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்துட்டு அவன் எந்த ரூமில் இருக்கான்ற தெரியும், அதனால் வந்து நான் போய் அவனை கொன்னுடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க நேராக அவங்க ரூமுக்கு தாத்தா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி ரூமில். ஸோ ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த ஒருத்தன் இந்த ரூமில் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே அவனுமே கேமில் கலந்துக்கூடாது. அவனுமே வந்துட்டு அந்த ரூமில் வச்சுட்டு கிளம்பிடுறான். ஸோ பாவம் மாப்பிள்ளை சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக போயிட்டு தேடிட்டு இருக்கா. அப்படி இது ரொம்ப டஃப்பு கேமு போல், நான் தான் ஈஸின்னு நினச்சினே. 1/2 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கோம், எந்த ரூம்லையும் இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கே வச்சுருப்பான் அவன் அப்படின்னு இவர் யோசிக்கிட்டு இருக்க. 120 ரூம் இருக்கேன்ட்டு ரூமாக போய் தேடிக்கிட்டு இருக்கார். சரி ஓகே, அவர் பத்திரமா தேடிக்கிட்டே இருக்கட்டும். பத்திரமா தேடுறதா பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் ஜோலியை முடிக்க, எங்கிட்ட பத்திரமா தேட. அப்புறம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் அவர் தேடினாரா இல்லையா, அவர் ஜெயிச்சாரா இல்லை போட்டு தள்ளிட்டாங்களான்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே டேக் கேர், அன்யாங் ஜலாகுட்டீஸ்.